Dear students, welcome to online class with Emma. 10th Maths 3rd chapter Algebra, exercise 3.6, the second one, simplify. 2x plus 1 divided by x minus 2 divided by x minus 4 minus 2x square minus 5x plus 2 divided by x minus 4. இப்போ சேம் டினாமினேட்டர் இருக்கிறதால நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டாம், x minus 4 தான். ஓகே, இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2x ஸ்கொயர் என்ன மைனஸ் 4x, இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. இந்த ப்ராக்கெட் க்ளோஸ். இது வந்து இங்கே மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 2. ஓகே, டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஈக்குவல் டு ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகே, இங்கே வந்து 6x ஈக்குவல் டு மைனஸ் 4x ப்ளஸ் 6x. இங்கே என்ன வருது, ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. அப்போ ஈக்குவல் டு என்ன, 2x மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் 2x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 காமனாக வெளில எடுத்துருங்க, எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, இங்கே வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறத வந்து சிம்பிளிஃபையிங் லைக் டேர்ம் சொல்லுவாங்க. பிகாஸ் எக்ஸ் டேர்மோடு பண்ணுறது, கான்ஸ்டன்ட் டேர்மோடு பண்ணுறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிளிஃபையிங் த லைக் டேர்ம்ஸ். இது வேணால் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க, சிம்பிளிஃபையிங் த லைக் டேர்ம்ஸ். எக்ஸ் டேர்மோடு பண்ணுறது கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மோடு பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், 4x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இங்கே மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது எப்படி எழுதலான்னா, இப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலான்னா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு, அப்போ இங்கே என்ன, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் த எல்சிஎம். அப்போ இங்கே 4x தான் வரும், இங்கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 போடுவோம். ஸோ நியூமரேட்டர்லேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 போடுறோம். ஓகே, நியூமரேட்டர்லேயும் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, 4x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஏன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ரெண்டுமே இருக்கிறதால நியூமரேட்டரில் எதுவும் பண்ண வேண்டாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே அதே வந்து நியூமரேட்டரில் பண்ணுவோம். ஈக்குவல் டு 4x மைனஸ், இங்கே மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், இங்கேயும் திருப்பி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை, இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 4x உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இது வந்து மைனஸ் எக்ஸ், அடுத்தது இன்னொரு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இப்போ ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 4x மைனஸ் 2x வேணால் அகெயின் எழுதிக்கிறேன், ப்ளஸ் 4x. இது ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். minus 2x minus 1 divided by x square minus 1. So minus x square plus 2x minus 1 divided by x square minus 1. இந்த மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ ப்ளஸ் 2x. இப்போ முன்னாடி மைனஸ் வரக்கூடாது, அதாவது மைனஸை காமனாக வெளில எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அகெயின் இந்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதலாம். இதை மைனஸை வந்து வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இதை பண்ணி பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1னா என்ன வரும்னா இங்கே சைடில் போடுறேன். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 போட்டிங்கன்னா என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இங்கே திருப்பி அகெயின் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1.
அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வருது. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதுகிறோம். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அகெயின் இங்கே மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இது வந்து எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இது மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் 1 மைனஸ் எக்ஸ். ஓகே, இது இங்கே உள்ள மைனஸை உள்ளே பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, the answer is 1 minus x divided by 1 plus x. ஓகேவா? இந்த மைனஸ் உள்ளே பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இதை ஆன்சர் செக் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கிறோம். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறோம். கேன்சல் பண்ணுறோம். ஸோ மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, அவ்வளோதான் லெசன். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல்.